இந்த ஃப்ரூட்டோட பவர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை எத்தனை துண்டா கட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இன்னைக்கு நம்ம பாரா பாரா நோமி தான் பார்க்க போறோம். அதாவது சாப் சாப் ஃப்ரூட்டி. இது ஒரு பேரமிச டைப் டெவில் ஃப்ரூட்டு. அதுலயும் இந்த ஃப்ரூட்டை வந்து ஒன் பீஸ் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் எபிசோடு 4ல் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஓல்டஸ்டான ஒரு பேரமிச டைப் டெவில் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டோட யூசர் வந்து பக்கி. இந்த ஃப்ரூட்டை பக்கி தெரியாதனமா தான் சாப்பிட்ருப்பான். இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டின்னு பார்க்க போஸ்ட்ல இந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களால அவங்களோட பாடி பார்ட்ஸை ஏகப்பட்ட பீசஸாக ஸ்பிளிட் பண்ணிக்கிட முடியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிளிட்டான பீசஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிம்பிளா பக்கியுமே அவனோட பாடி பார்ட்ஸை டசன்ஸ் ஆஃப் பீசஸாக ஸ்பிளிட் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிளிட் பண்ணப்பட்ட பீசஸை வந்து மிட்யாரில் இண்டிபெண்ட்டாக ஃப்ளோட் பண்ணிப்பான். குறிப்பாக எனிமிஸை எதிர்பார்க்காத ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரி இந்த பாடி பார்ட்ஸை அவனுக்கு ஏற்ற மாதிரி அசம்பிளும் பண்ணிப்பான், ரீஅரேஞ்சும் பண்ணிப்பான். இதை தாண்டி செப்பரேட்டான பாடி பார்ட்ஸை நீங்கள் கட் பண்ணாலும் ஸ்லாஷ் பண்ணாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது. என்ன பண்ணாலுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃப்ரூட் மூலமாக பக்கி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவான்னா பாரா பாரா ஃபெஸ்டிவல், பாரா பாரா கேனன், பாரா பாரா காரு, பாரா பாரா பஞ்சு, பாரா பாரா நைஃபு. ஃபைனலி மக்கி பால் ஒரு டெவில் ஃபுட் மூவ் கிடையாது. இவன் ஒரு வெப்பன் கூட கம்பைன் பண்ணி இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். லைக் ஒரு சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் பாமை வந்து இவனோட டெவில் ஃபுட் மொபிலிட்டி கூட யூஸ் பண்ணி இவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பான். ஸோ அப்படி தான் மக்கி பால் யூஸ் பண்ணுவான். இந்த ஃப்ரூட்டோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னு பார்க்க போஸ்ட்ல எந்த ஒரு கட்டிங் அட்டாக்குக்குமே இது இம்யூனிட்டியாக இருக்கும். லைக் ஜோராவாக இருக்கட்டும், மியாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்வோர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், எவ்வளோ தான் இவனை கட் பண்ணாலுமே இவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா சோர்டு, பிளேடு, ஸ்லாஷஸ்ன்ட்டு என்ன யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே இவனை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. எனவே ஆல்ரெடி சாப் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறதுனால சோர்டு யூசர்ஸோட ஒரு நைட் பார் தான் பாக்கி. என்னதான் இவனுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலுமே வீக்னஸுமே இருக்குது. ஹாக்கி யூசர்ஸ் வந்து இவனை ஓவர் பவர் பண்ணிடுவாங்க. அதுலேயும் ஆர்மமெண்ட் ஹாக்கி யூசர்ஸால் வந்து ஈஸியாக இவனை டேமேஜ் பண்ண முடியும். அண்ட் குறிப்பாக வந்து இவனோட பாடி பார்ட்ஸை மட்டும் தான் ஸ்பிளிட் பண்ணி ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து இவனோட கால் இருக்குல்ல, அது வந்து தரையில் தான் இருக்கும். அதனால இவனோட காலை அட்டாக் பண்ணுறது மூலமாக இவனோட என்டையர் பாடியை கொலாப்ஸ் பண்ண முடியும். இதை தாண்டி ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குல்ல, பஞ்ச் பண்ணுறது, கிக் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது, இது எல்லாமே நார்மலாகவே இவனை டேமேஜ் பண்ணும். அப்புறம் ஸ்டாண்டர்டான டெவில் ஃபுட் வீக்னஸ் தான். இந்த ஃப்ரூட்டு ஒரு ரியல் ஃபைட்டர் கிட்ட கிடச்சிருந்ததுன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். பக்கி கிட்ட இருக்கிறனால தான் நமக்கு வீக்காக இருக்கிற மாதிரி தோணுது. பட் இன்டைரக்ட்லி பக்கியை வார்லாடாவும் யோன்காவும் மாற்றினதே இந்த ஃப்ரூட்டு தான். இந்த ஃப்ரூட்டு பக்கிக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைச்சிருந்தனா சூட்டபிளாக இருக்கும்ட்டு எனக்கு தோணுதுன்னா ப்ரூக்கு, ஊசப்பு, காக்கு, ஃபாக்ஸிஸ் சில்வர் ஃபாக்ஸு, அப்புறம் எனல் கிட்ட இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவனோட அப்சர்வேஷன் ஹாக்கிக்கும் இந்த ஃப்ரூட்டோட பவருக்கும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஃப்ரூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.